இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 11.6 மில்லியன் ரிங்கிட் திட்ட ஊழல் வழக்கு. லிம் குவான் எங்கும் பெண் தொழில் அதிபரும் விசாரணையை எதிர்கொள்ள வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பு. முன்னாள் பினாங்கு முதலமைச்சர் லிம் குவான் எங் மற்றும் தொழிலதிபர் ஃபங் லீ கூன் ஆகியோர் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான விடுதி கட்டுமான தொடர்பான ஊழல் வழக்கில் விசாரணையை எதிர்கொள்ள வேண்டும் என்று புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. நீதிபதி அஸ்மான் அப்துல்லா தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தங்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை ரத்து செய்ய கோரி லிம் குவான் எங் மற்றும் ஃபங் லீ கூன் ஆகிய இருவரும் தாக்கல் செய்த மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது. இந்த மேல்முறையீடானது இதற்கு முன்பு பினாங்கு உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கடந்த 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 11.6 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான விடுதி கட்டுமான திட்டத்திற்கு அனுமதி கிடைக்க தமது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாக லிம் குவான் எங் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. தொழிலதிபர் ஃபங் லீ கூனுடன் தொடர்புடைய அந்நிறுவனத்திற்கு திட்ட அனுமதி கிடைக்க தாம் உதவியதாக சுமத்தப்பட்டிருந்த அக்குற்றச்சாட்டுகளை மறுத்த லிம் குவான் எங் விசாரணை கோரினார். அதே வேளையில் இந்த குற்றத்தை புரிய லிம் குவான் எங்கிற்கு உதவியாக ஃபங் லீ கூன் மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் இவ்வழக்கில் தீர்ப்பை வாசித்த நீதிபதி நூரின் பஹருடின் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தை மதிப்பை விட குறைவான விலையில் லிம் குவான் எங் பங்களா ஒன்றை வாங்கியது தொடர்பான முந்தைய வழக்கிற்கும் தற்போதைய ஊழல் வழக்கிற்கும் உண்மைகள் அல்லது சட்ட ரீதியான அம்சங்களில் எந்த ஒற்றுமையும் இல்லை என்று தெரிவித்தார். இதன் மூலம் லிம் குவான் எங் மற்றும் ஃபங் லீ கூன் ஆகியோர் மீதான தற்போதைய ஊழல் வழக்கு விசாரணை தொடரும் என்பது உறுதியாகியுள்ளது. ஜொஹூர் தேர்தல் களமானது மிகுந்த பரபரப்பிற்குள்ளாகி வரும் நிலையில் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் இன்று மீண்டும் ஜொஹூர் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கின்றார். கடந்த திங்கட்கிழமை பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி வேட்பாளர்களை அன்வார் அறிவித்த பரபரப்பு அடங்குவதற்குள் இது அவரது 2வது ஜொஹூர் பயணமாகும். இன்றைய பயணத்தின் போது அவர் சகாமாட் தொகுதியில் 2 நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளார். இன்று மாலை 5 மணியளவில் டத்தாரன் சகாமாட் பகுதியில் நடைபெறும் மடானி கிதா நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியின் ருக்குன் தத்தாங்க அமைப்புகளின் உறுப்பினர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் சமூக ஒற்றுமை, அண்டை வீட்டார் உறவு மற்றும் மக்களிடையே நல்லிணக்கத்தை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மாலை 6:30 மணியளவில் யயாசான் பஜார் வளாகத்தில் நடைபெறும் ஜோம் மக்கான் டுரியான் நிகழ்ச்சியிலும் அன்வார் பங்கேற்க உள்ளார். உள்ளூர் மக்களுடன் மிகவும் சாதாரணமான மற்றும் நட்புறவான சூழலில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் அன்வாருடன் சகாமாட் நாடாளுமன்ற உறுப்பினரும் துணை அமைச்சருமான ஆர் யூனேஸ்வரன் கலந்து கொள்ள உள்ளார். மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் சபா மாநிலத்தின் குடாட் மற்றும் சண்டாக்கான் பகுதிகளில் ஏற்பட்ட தீ விபத்துகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் 5 லட்சம் ரிங்கிட்டை தனது தனிப்பட்ட நிதியுதவியாக வழங்கியுள்ளார். இஸ்தானா நகராவில் இன்று நடைபெற்ற இந்த நிதியுதவி வழங்கும் நிகழ்வில் ஜொஹூர் சுல்தான் இப்ராஹிம் அறக்கட்டளையான YSIJ-வின் அறங்காவலர் தான் ஸ்ரீ அவிண்டர்ஜித் சிங் சபா முதலமைச்சர் டத்தோசரி ஹஜிஜி நோரிடம் 5 லட்சம் ரிங்கிட் நிதியுதவியை அதிகாரப்பூர்வமாக வழங்கினார். YSIJ மூலம் வழங்கப்பட்ட இந்த நிதியுதவியானது கடந்த ஏப்ரல் மாதம் குடாட் மற்றும் சண்டாக்கான் மாவட்டங்களில் ஏற்பட்ட தீ விபத்துகளால் பாதிக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்களின் சுமையை குறைக்கும் நோக்கில் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விபத்துகளின் புள்ளி விவரங்களின்படி குடாட் பகுதியில் 8 வீடுகள் தீக்கிரையானதில் 18 குடும்பங்களைச் சேர்ந்த 67 பேரும், சண்டாக்கான் பகுதியில் 1050 வீடுகள் தீக்கிரையானதால் 914 குடும்பங்களும் பாதிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பெஸ்திநெட் சென்ட்ரம்பர்ஹாட் நிறுவனத்தின் தலைவர் அமினுல் இஸ்லாம் அப்துல் நூரை நாடு கடத்தி தங்களிடம் ஒப்படைக்குமாறு வங்காளதேச அரசாங்கமோ அல்லது மலேசியாவிலுள்ள அதன் தூதரகமோ இதுவரை எந்த ஓர் அதிகாரப்பூர்வ கோரிக்கையும் விடுக்கவில்லை என்று உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேற்று நாடாளுமன்றத்தில் அவர் அளித்த எழுத்துப்பூர்வ பதிலில் மலேசியாவும் வங்காளதேசமும் குற்றவாளிகளை நாடு கடத்தும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததால் 1992 ஆண்டின் குற்றவாளிகள் நாடு கடத்தும் சட்டத்தின்படி வங்காளதேச அரசாங்கம் மலேசிய உள்துறை அமைச்சிடம் முறையான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் குற்றவாளிகளை நாடு கடத்துவது தொடர்பான அனைத்து சட்ட நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்பட்டால் மட்டுமே சம்பந்தப்பட்ட நபரை ஒப்படைப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்க முடியும் என்றும் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் விளக்கம் அளித்துள்ளார். பண மோசடி, மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைகளை மேற்கொள்ள மலேசியாவில் பதுங்கியிருக்கும் அமினுல் மற்றும் தொழிலதிபர் ருஹுல் அமீன் ஆகிய இருவரையும் நாடு கடத்துமாறு கடந்த 2024ஆம் ஆண்டு வங்காளதேச போலீசார் கோரிக்கை விடுத்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் ஏர் டாக்ஸி மற்றும் ட்ரோன் சேவைகளை அறிமுகப்படுத்துவதற்கும் LAE எனப்படும் குறைந்த உயர வான்வெளி பொருளாதாரத்தில் பிராந்திய அளவில் மலேசியாவை முன்னணி நாடாக உருவாக்குவதற்கும் புதிய திட்டப்பாதையை மலேசியா இன்று அறிமுகப்படுத்தியது. புத்ராஜயாவில் இன்று தொடங்கிய LAE கருத்தரங்கு 2026இல் கலந்து கொண்டு உரையாற்றிய போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் இந்த முயற்சிக்கு தலைமை வகிக்கும் மலேசிய உள்நாட்டு விமான போக்குவரத்து ஆணையமான CAAM தானியங்கி விமானங்கள் மலேசிய வான்வெளியில் பாதுகாப்பாக இயங்குவதற்கு தேவையான முழுமையான ஒழுங்குமுறை கட்டமைப்பை உருவாக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்த புதிய ஒழுங்குமுறை கட்டமைப்பானது வான்வெளி ஒருங்கிணைப்பு, செயல்பாட்டு கண்காணிப்பு, தொழில்துறை வளர்ச்சி மற்றும் எதிர்கால போக்குவரத்து தீர்வுகளுக்கு தேவையான அடித்தளத்தை உருவாக்கும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். இந்த முயற்சி மலேசியாவின் விமான போக்குவரத்து மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் புதிய வளர்ச்சி வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் ஆண்டனி லாக் தெரிவித்துள்ளார். பண்டார் சன்வேயில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 20 வயதான மாணவி ஒருவர் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டுள்ளார். இச்சம்பவம் கொலை என சந்தேகிக்கப்படுவதால் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து பட்டாலிஞ்சயா மாவட்ட துணை போலீஸ் தலைவர் ஹுசேன் சொலேஹுடின் ஜுல்கிஃப்லி வெளியிட்டுள்ள தகவலில் நேற்று காலை 11:03 மணியளவில் இச்சம்பவம் தொடர்பான தகவல் கிடைத்ததை தொடர்ந்து போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தியதாக தெரியவந்துள்ளது. முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த மாணவியின் உடலில் பல்வேறு காயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து அதே பகுதியை சேர்ந்த 20 வயது வெளிநாட்டு இளைஞர் ஒருவரை விசாரணைக்காக போலீசார் கைது செய்துள்ளனர். கெடா மாநிலம் ஜலான் லெபோ கூலிங் டெக்னோசிட்டி அருகே பேருந்து ஒன்று சாலையிலிருந்து சறுக்கி சென்று விபத்துக்குள்ளானதில் அதன் ஓட்டுநர் காயமடைந்தார். இந்த விபத்தின் போது பேருந்தில் பயணம் செய்த 32 மாணவர்களும் எந்தவித காயமும் இன்றி பாதுகாப்பாக உயிர் தப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவமானது இன்று காலை 7:30 மணியளவில் நிகழ்ந்ததாக கூலி மாவட்ட போலீஸ் தலைவர் ஷம்சுல் சின்ரிங் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காயமடைந்த ஓட்டுநர் கூலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு உயிர் தப்பிய 32 மாணவர்களும் பாதுகாப்பாக கல்லூரி அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.